யாரையுமே நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஒருவரை கண்டு, உருவத்தை கண்டு அவரை மதிக்கவோ அல்லது இகழவோ நாம் செய்தோம் என்று சொன்னால் நாம் மிகப்பெரிய ஒரு தவறை செய்கிறோம் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். தாழம்பூவை பாருங்க, இதழ்கள் மிக பெரியதாக இருக்கின்றது. அதே சமயத்தில் இந்த மகிழம்பூ மிகச் சிறியதாக இருந்தாலும் மிகுந்த நறுமணத்தை வீசுவதாக இருக்கின்றது. கடல் மிக பெரியதாக இருக்கிறது, ஆனால் அந்த கடல் நீரில் நமது உடலை கழுவ முடியுமா? அதே நேரத்திலே அந்த கடலினுடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த ஊற்றிலே சுரக்கக்கூடிய நீரை நாம் குடிக்க முடியும். எனவே ஒருவர் உருவத்தில் சிறியவராய் இருக்கிறார் என்பதற்காக, வயதில் சிறியவராய் இருக்கிறார் என்பதற்காக தயவு செய்து அவரை மதிக்கவோ அல்லது இகழவோ வேண்டாம். இறைவன் அனைவருக்கும் நல்ல சக்தியை கொடுத்திருக்கிறார், திறமையை கொடுத்திருக்கிறார், நம்மை போல வாழ்வை கொடுத்திருக்கிறார். எனவே அனைவரையும் மதித்து சகோதர சகோதரிகளாக பாவித்து அவர்களுக்கு நாம் உதவி செய்வோம், அன்பு செய்வோம், அரவணைப்போம், அக்கறை காட்டுவோம். சரியா? சரி, இதை பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.